வணக்கம் மாணவர்களே. மூளைக்கான வேலை நுண்ணறிவு வினா. ஒரு வெதுப்பகத்தில் இருந்த 25 கிலோகிராம் 500 கிராம் கோதுமை மா மூலம் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு முதலாம் நாளில் 17 கிலோகிராம் 250 கிராமும், இரண்டாம் நாள் 9 கிலோகிராம் 150 கிராமும், மூன்றாம் நாள் 2 கிலோகிராம் 750 கிராம் மீதியும் எஞ்சியது. 3 நாட்களிலும் பயன்படுத்திய கோதுமை மாவின் அளவு யாதுன்னு கேட்டது இல்லையா? விடை, முதலாவது விடை 14 கிலோகிராம் 650 கிராம், இரண்டாவது விடை 16 கிலோகிராம் 350 கிராம், மூன்றாவது விடை 22 கிலோகிராம் 750 கிராம். விடை காண்பதற்கான நேரம் இதோ. சரியா மாணவர்களை, விடை காண்பதற்கான நேரம் முடிந்து விட்டது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், விடையை பார்ப்போம். சரியா? அப்போ ஒரு வெதுப்பகத்தில் 25 கிலோகிராம் 500 கிராம் மாவிக்குது. அப்போ முதலாவது நாள் என்ன செய்கிறாங்க, பொருட்கள் செய்கிறாங்க, உணவு பொருட்கள் செஞ்சுட்டு எவ்வளோ மாவு மீது 17 கிலோகிராம் 250 கிராம் மீது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும், 25 கிலோகிராம் 500 கிராம்லேருந்து 17 கிலோகிராம் 250 கிராமை கழிக்க வேணும். சரியா மாணவர்களே? இப்போ 25 கிலோகிராம் 500 கிராம் 17 கிலோகிராம் 250 கிராம் நாங்கள் மைனஸ் பண்ணினா கழித்தால் எங்களுக்கு எவ்வளோ மீதமாக கிடைக்கும், 8 கிலோகிராம் 250 கிராம் வருது. அப்போ முதலாவது நாள் எவ்வளோ உணவுப் பொருட்கள் தயாரிச்சிக்கிறாங்க, 8 கிலோகிராம் 250 கிராம் மாவுக்கு உணவுப் பொருட்கள் தயாரித்து ஈக்கிறாங்க. சரியா? அப்போ அடுத்தது இப்போ இரண்டாம் நாள். இப்போ இரண்டாம் நாள் 9 கிலோகிராம் 150 கிராமும் மீது இல்லையா? அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், இப்போ நாங்கள் 17 கிலோகிராம் மீக்குது. அந்த 17 கிலோகிராம் 250 கிராம்லேருந்து 9 கிலோகிராம் 150 கிராமை என்ன செய்கிறேன், கழிக்கிறேன். அப்போ அதுலேருந்து இதை கழித்தோன்னு எத்தனை வரும், 8 கிலோகிராமும் 100 கிராமும் வருது. சரியாமான இல்லை? அப்போ இரண்டாம் நாள் எத்தனை கிலோ மாவுக்கு செஞ்சுக்கிறாங்க, 8 கிலோகிராம் 100 கிராம் மாவுக்கு உணவுப் பொருட்கள் தயாரித்து வைக்கிறாங்க. சரியா மாணவர்களே? இப்போ மூன்றாம் நாள். அப்போ மூன்றாம் நாள் எத்தனை கிலோவுக்கு செஞ்சுக்கிறாங்க, மூன்றாம் நாள் 2 கிலோகிராம் 750 கிராம் மாவும் மிஞ்சிக்குது. அப்போ மாணவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேணும், இரண்டாம் நாள் மீதமான 9 கிலோகிராம் 150 கிராம் மாவிக்குது. அப்போ அந்த மாவை 2 கிலோகிராம் 750 கிராமத்தில் என்ன செய்யணும், கழிக்க வேணும். அதுலேருந்து இதை கழிக்க வேணும். அப்போ கழித்தால் எவ்வளோ வருது, 6 கிலோகிராம் 400 கிராம் வருது. சரியா மாணவர்களே? இப்போ முதலாம் நாள் எத்தனை கிலோ, 8 கிலோவும் 250 கிராம், இரண்டாம் நாள் 8 கிலோகிராம் 100 கிராம், மூணாவது நாள் 6 கிலோகிராம் 400 கிராம் மாவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, பொருட்கள் செஞ்சுக்கிறாங்க. அப்போ 3 நாளும் செஞ்ச மாவோட டோட்டலில் நாங்கள் என்ன செய்ய வேணும், மொத்தத்தை கூட்ட வேணும். இந்த 8 கிலோகிராம் 250 கிராம், 8 கிலோகிராம் 100 கிராம், 6 கிலோகிராம் 400 கிராம், அந்த 3 இதையும் நாங்கள் என்ன செய்யணும், கூட்டுத்தொகையும் என்னையும் கூட்ட வேணும். அப்போ மொத்தமாக கூட்டின எத்தனை மாணவர்கள் வருது, எங்கே கூட்டுங்க பார்க்கலாம். இப்போ மாணவர்களே 0 0 0 இல்லையா? லாஸ்ட் 3 தொங்கல் 0 0 0 கூட்டினா 0 தான் வரும். அடுத்த 5 0 0. அப்போ எத்தனை வரும், 5க்கு 0 கூட்டினா 5 இல்லையா? அப்போ அடுத்தது 2 1 2 3 கூட்டினா 3, 3க்கு 4 கூட்டினா 7. அப்போ 750 கிராம் வருது இல்லையா இன்னைக்கு? அப்போ இங்கே நம்பர் 8 கூட்டினா 16, 16க்கு 6 கூட்டினா 22 வருது இல்லையா? அப்போ 22 கிலோகிராம் 750 கிராம். அப்போ மாணவர்கள் இந்த கேள்விக்கு எத்தனாவது விட வருது, 3வது விட வருது இல்லையா? 22 கிலோகிராம் 750 கிராம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த வெதுப்பகத்தில் கோதுமை மா மூலம் உணவுப் பொருட்கள் செஞ்சுக்கிறாங்க. சரியா மாணவர்களே? அப்போ நாங்கள் இன்னும் ஒரு மூளைக்கு வேலையிலே நுண்ணறிவு கேள்வி ஒன்று நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்கள்.